நெக்டர் எப்படி ஹனியாக மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ளவர்ஸில் இருக்கிற நெக்டரை ஹனி பீஸ் ப்ரொபோசிஸுங்கிற லாங் டங் மூலமாக சக் பண்ணி தன்னோட ஹனி ஸ்டொமக்கில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஹனி பீஸுக்கு இருக்கிற 2 ஸ்டொமக்கில் ஹனி ஸ்டொமக் நெக்டரை ஸ்டோர் பண்ணி வைக்க மட்டும்தான். ட்ரூ ஸ்டொமக்கில் தான் டைஜஷன் நடக்கும். ஹனி ஸ்டொமக்கில் இருக்கிற என்சைம் நெக்டரோட மிக்ஸ் ஆகும். பீஸ் தன்னோட ஹைவுக்கு ரிட்டன் ஆனதும் ஹனி ஸ்டொமக்கில் இருக்கிற நெக்டரை மவுத் டு மவுத் மற்ற பீஸுக்கு பாஸ் பண்ணும். இது ட்ரோஃபலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால ஒவ்வொரு பீஸ்லையும் ஹனி ஸ்டொமக்கில் இருக்கிற என்சைமோட நெக்டர் நல்லா மிக்ஸ் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்கும். நெக்டரில் 70 to 80% வாட்டர் இருக்குது. பீஸ் தன்னோட விங்ஸை ஃபேன் பண்ணுறது மூலமாக வாட்டர் எவாப்ரேட் ஆகி 17 to 18% வாட்டர் மட்டும் இருக்கிற திக்கான ஹனி ஃபார்ம் ஆயிரும். வின்டர் அண்ட் ரெய்னி சீசன்னு எப்போ பீஸுக்கு ஃபுட் தேவையோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக ஹனியை ஹனி கோம்பில் இருக்கிற செல்லில் வச்சு வேக்ஸ் மூலமாக சீல் பண்ணிடும். ஒர்க்கர் பீயோட அப்டமனில் இருக்கிற வேக்ஸ் கிளாண்டிலிருந்து டைனி வேக்ஸ் ஃப்ளேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பீஸ் இந்த வேக்ஸை சியூ பண்ணி சாஃப்ட் அண்ட் மோல்டபுளாக ஆக்கிரும். அந்த வேக்ஸை யூஸ் பண்ணி தான் ஹனி இருக்கிற செல்லை பீஸ் கேப் மாதிரி சீல் பண்ணுது. ஸோ ஏர் அண்ட் மாய்ஸ்சர் உள்ளே போகாது, ஹனியும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும்.